அரசியல் கட்சி தலைவரா அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே அரசியலா மாற்றப்படும் அப்படிங்கிறது கண்டிப்பா. அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. நான் இன்னமும் ஒரு நோக்கத்த சந்தேகப்படல. ஓகே. அந்த இந்த இந்த ப்ரிஃபேஸ் இந்த இந்த ஒரு முன்னறிவிப்போட அத சொல்லியிருக்கலாம் நீட் மட்டுமே உலகம்னு சொன்னதோட அர்த்தம், நீங்க இத பாருங்க நீட்ட ஏத்துக்கிட்டு தான் ஆவணும்லாம், அப்படி அவர் சொல்லலன்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன். என்ன கேள்வி வருதுன்னா, அப்போ மாணவர்கள் என்ன படிக்கணும்னு சொல்றது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீங்க எப்படி நீட் படிக்காதீங்க? இல்லங்க அப்படி சொல்லலங்க. அவர் இது ரொம்ப குயுக்தியா அதாவது வக்ரம் புடிச்ச புத்தி உங்கள சொல்லல. வக்ரம் புடிச்ச புத்தி தான் இப்படிலாம் பேசும். நீட் மட்டுமே உலகம்னு இருக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீட்டை எதிர்ப்புல பொழப்பு நடத்துற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுல இருக்கு. வந்தோன்ன முதல் கையெழுத்துன்னு சொல்லிட்டு பல்டி அடிச்சது யாருங்க? அவங்களுக்கு விஜய பத்தி பேசுறதுக்கு என்ன தார்மீக உரிமையோ, தகுதியோ இருக்கு? இன்னைக்கு நான் கேட்கிறேன். வந்தோன்ன முதல் கையெழுத்துன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தி, இன்னைக்கு வந்தோன்ன அதுக்கு 1000 விளக்கம் நீங்க குடுக்குறீங்க. எப்படி அந்த வாக்குறுதி நீங்க குடுத்தீங்க? உங்களுக்கு நல்லா தெரியும். 75 வருஷ கட்சி, 22 வருஷம் அதிகாரத்துல இருந்திருக்கீங்க இந்த தடவ வரதுக்கு முன்னால. சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்த எவ்வளவு சீரியஸா வியூ பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரியும். 22 எம்பிஸ வச்சிருக்கீங்க. மோடி கவர்ன்மெண்ட் இந்த விஷயத்துல எடுத்திருக்கக்கூடிய உறுதியான நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். நீண்ட கால போராட்டங்களுக்கு பிறகு வேண்டுமானால் நாம் நீட்டிலிருந்து விலக்கு பெறலாமே ஒழிய இமிடியேட்டா அது ஒண்ணுமே செய்ய முடியாது. இது எல்லாத்தையும் விட முக்கியம், உங்க கையெழுத்தால நீட்ட விலக்க முடியாதுன்ற குறைஞ்சபட்ச புரிதல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது திட்டமிட்டு பொய் சொல்லி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த நீங்கள் வந்தோடனே முதல் கையெழுத்து நீட்டு விலக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊரை ஏமாத்திட்டு இன்னைக்கு அங்க நாங்க 1000 பெட்டிஷன் 1,00,000 பெட்டிஷன் கொண்டு போய் கொடுத்தீங்க, அது குப்பையில கிடந்ததுன்னு சேலம் மாநாட்டில் வீடியோவோட எடுத்து போட்டானுங்க.